अस्सलाम वालेकुम हाय गाइस வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து சாருக்கு என்ன பண்ணோம், அப்புறம் இப்தாருக்கு என்ன பண்ணோம் தான் காமிச்சிருக்கிறேன். இது வந்து நோன்பு வந்து 3 அன்னைக்குன்னு எடுத்த வீடியோ. சஹர் வந்து 4வது நாள் சஹருக்கு, 3வது நாள் நோன்பு திறக்கும்போது எடுத்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி மட்டன் கிரேவி தான் பண்ணேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கறி அப்புறம் குடல் 2 பண்ணியிருக்கிறேன். தலை வந்து பொதுவாகவே நான் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து வெட்ட தெரியாது. அதனால் முழுசாக தலை வாங்கிட்டு வந்துட்டால் செய்ய தெரியாது. இது தலையை வெட்டி க்ளீன் பண்ணி எங்கள் மாமி கொடுத்து விட்ருந்தாங்க. அதோட சரின்னு சொல்லிவிட்டு அதான் இப்போ குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி மசாலா தூள் மீன் மசாலா தூள் அரைச்சோம்னா சிலவங்க வந்து அதை வந்து சலித்து எடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம எப்போவுமே அதை சலிச்சிடனே ஒரு சில நேரத்தில் நம்ம சலித்து பார்த்தோம்னா எந்த ஒரு தூசி துகள்னு இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம நினைப்போம் எதுக்கு இதை போட்டு சலிக்க, நல்லா தானே இருக்குது கிளியராக அப்படின்னு நினச்சிருவோம். என்றைக்குமே அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சில நேரத்தில் எந்த தூசி துரும்பும் இருக்காது, ஒரு சில நேரத்தில் ரொம்ப தூசி துரும்பும் இருக்கும். என்னால் வந்து கீழே உட்காந்து எந்த வேலையும் பார்க்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால நான் வந்து நின்றுக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும். அதனால் இதை வந்து நான் சலித்தேன். சலிக்கும்போது செதறிடுச்சு எல்லா பக்கமும். ஏன்னா வந்து நம்ம ஒரு பேப்பர் விரித்து வச்சு நல்லா சலிப்போம், இல்லைன்னா ஒரு தாம்பாளத்தில் வச்சு சலிப்போம். இது நான் டப்பா மேலேயே வச்சு சலித்தனால செதறிடுச்சு. அரிப்பு வச்சு சலிப்பேன், இப்போ அரிப்பு வச்சு பண்ண முடியாதனால நான் வந்து நம்ம வடிகட்டிக்கு யூஸ் பண்ணோம்னா இரும்பு வடிகட்டி பெருசு, அதால் தான் பண்ணினேன். சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிடுச்சு. இதோட நம்ம இதை வச்சிடக்கூடாதுல, இதை க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இந்த மசாலா தூள் வந்து கரெக்டாக 3500 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அரைச்சிருக்கிறேன். பார்த்திங்களா எவ்வளோ துரு இருக்குன்னு சொல்லிட்டு, சாரி துரு இல்லை தூசி துரும்புலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம வந்து மசாலா தூள் அரைச்சது இப்படி சலித்து வச்சுருங்க, அப்போ தான் நல்லது. பார்த்திங்கன்னா மிஷினில் உள்ள தூசியோ துரும்போ இரும்பு சம்மந்தப்பட்டது தானே, அதனால எதுவும் ஒன்றுன்னா நம்மளுக்கு தான் நோய் வந்துடுதுல. இப்போல்லாம் எந்த பொருளை தொட்டாலும் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அந்த தன்மையை உடனே நோய் ஆயிடுது. அதனால் பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ மசாலா தூளை ஆட்டி எடுத்து சின்ன டப்பாலையும் போட்டு வச்சுட்டேன். ஏற்கனவே உள்ள மசாலாவை சின்ன டப்பாவில் மேலே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா பழைய மசாலாவோடு நம்ம புதுசாக கலந்துட்டோம்னா சீக்கிரம் வீணாயிரும். மேலாப்பில் வச்சோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இனி வந்து நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதனால் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். பாலை காய்ச்சி வச்சுட்டேன் ரோஸ் மில்க்குக்கு. பால் கொஞ்சம் சூடாக இருந்தனால கொஞ்சம் பாலை எடுத்து அப்படியே நல்லா தண்ணியில் ஆற்றி அதில் ரோஸ் மில்க்கை கலந்து கொடுத்தா என் பொண்ணு அதை வந்து ரோஸ் மில்க்கு கலக்கி எடுத்துட்டா. பையன் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துட்டான். அவன் வந்து தேங்காய் கலக்கி வச்சுட்டான். சுடு தண்ணியில் கொஞ்சம் தேங்கு, நார்மல் வாட்டரில் கொஞ்சம் தேங்கு கலந்து வச்சாச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து ஒத்துக்கிறாது. ஜூஸ்லாம் சாப்பிட்டா உடனே இருமல் வந்துடும். டாக்டர் சொல்லியிருந்தாங்க 8 வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணாதமா, இது ஒரு நார்மல் வயசில் பண்ணுறது தான் சரியாயிரும்னு. அதே மாதிரியே அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் எங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் அவனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கிறான். எல்லாம் நாடி அவன் நோம்பு எல்லா நோம்பும் வச்சுட்டாக. சில எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு தெம்பையும் திறத்தையும் கொடுத்து நல்லபடியாக எல்லா நோம்பையும் வச்சு அல்லாஹ்வுடைய அமல்களெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு கிருபை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுக்கு துவா செய்கிறேன், நீங்களும் எங்களுக்கு துவா செய்யுங்க. ஃபார் வாட்சிங்.